கோவையில கடந்த ஓராண்டுல மட்டும் காட்டு யானைகள் தாக்கி 12 பேர் உயிரிழந்த நிலையில பல்வேறு காரணங்களால 14 காட்டு யானைகளும் உயிரிழந்திருக்கிறது. ஏன் அதிகரித்தது இந்த எண்ணிக்கை? மனித விலங்கு மோதல் சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என்ன? களத்திலிருந்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், உங்களுடைய முழு தகவல்களை நீங்க சொல்லலாம். கோவை மாவட்டத்தில் நடப்பாண்டில் மட்டும் 14 யானைகள் உயிரிழந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் யானை மனிதர்கள் மோதல்ல 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. யானையுடைய உயிரிழப்புக்கு காரணம் என்ன, அதோடைய காரணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் யானை சம்பந்தப்பட்ட ஆர்வலர்களும் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. கோவை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 8 யானைகள் உயிரிழந்தது. ஆனால் நடப்பாண்டில் 14 யானைகள் உயிரிழந்திருக்கு. இதே 2 வருடங்களுக்கு முன்பு 2023ஆம் ஆண்டு 23 யானைகள் உயிரிழந்திருக்கு. ஆண்டுக்காண்டு யானையுடைய உயிரிழப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் யானையுடைய வாழ்விடத்தை மனிதர்கள் பறித்துக் கொள்கிறார்கள். குறிப்பாக யானை வரக்கூடிய அந்த வலசை பாதைகள் சொல்லக்கூடிய பாதைகள் ஆக்கிரமிக்கப்படுகிறது. அதே சமயம் வனத்தை விட்டு வரக்கூடிய யானைகள் உயிரிழப்புடைய காரணம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த உயிரினமும் எண்ணிக்கை அதிகரிக்கிற போது மரணமும் அதிகரிக்கும். ஆகவே எல்லா மரணங்களையும் பற்றி நாம் பதற்றப்பட வேண்டியதில்லை. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் 14 யானைகளில் 11 யானைகள் இயற்கை மரணம் என்று கூறப்படுகிறது. அப்போ இயற்கை மரணங்கள் நிகழும், அது தவிர்க்க முடியாது. எல்லா உயிரினும் பிறந்தால் இறக்கும். எண்ணிக்கை அதிகமாகும் போது இறப்பு எண்ணிக்கையும் அதிகமாகும். ஆனால் காரணங்கள் தான் மிக அவசியம். இந்த 3 யானைகளும் மற்ற 3 யானைகளில் ஒன்று ஒரு மின் கம்பத்தில் மோதி இறந்திருக்கிறது. அது ஒரு விபத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு யானை சட்டவிரோத மின்வேலியில் அடிபட்டு இறந்திருக்கிறது. இதுதான் கவலைக்குரியது. இந்தியாவை பொறுத்தளவில் கள்ள வேட்டையால் மரணமடையும் யானைகளை விட சட்டவிரோத மின்வேலிகள் அடிபட்டு இறந்து விடும் யானைகள் அதிகம். ஆகவே இது கவனிக்க வேண்டிய ஒன்று. ஏற்கனவே நீதிமன்றங்கள் தலையிட்டு மின்வேலிகள் அமைப்பதற்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை கண்காணிப்பதற்காக வனத்துறையும் மின்சாரத்துறையும் கூட்டு ரோந்து பணிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனாலும் அதை மீறி நேரடி மின்சாரம் செலுத்தப்பட்டு விதி மீறி செலுத்தப்பட்டதால் இப்போ கொல்லப்பட்டிருக்கின்றன. இவற்றை தடுப்பதற்கான வழிமுறைகளை இன்னும் கூடுதலாக ஆராய வேண்டும். அந்த காடுகளை ஒட்டி யானைகள் விலங்குகள் நடமாட்டக்கூடிய இடங்களில் எத்தகைய தடுப்பு முறைகளை இன்னும் கூடுதலாக அமைக்கலாம் என்பதை வனத்துறை மட்டுமல்லாமல் மற்ற துறைகளும் இதில் பங்கேற்க வேண்டும். வனத்துறையினுடைய களப்பணியாளர்களை அதிகப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அவை அங்கு தடுக்கப்படும். யானைகள் சில இடங்களுக்கு வரக்கூடாது. வந்தால் யானைகளுக்கும் நல்லதல்ல, மனிதர்களுக்கும் நல்லதல்ல. ஆனால் சில இடங்களுக்கு யானைகள் போகாமல் தடுக்கக்கூடாது. அந்த இடம் யாருடையது என்று கணக்கல்ல. அது தனியார் இடமாக இருக்கலாம், அரசினுடைய வேறு துறைகளுடைய இடமாக இருக்கலாம். அந்த இடங்கள் யானை கடந்து போவதற்கு அவசியமாகிறது. இவற்றை எலிஃபண்ட் காரிடார் என்றோ எலிஃபண்ட் மைக்ரேட்டரி பாத் என்றோ வரையறுத்துக் கொள்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் யானை போன்ற பெரிய உடலுள்ள எடையுள்ள விலங்கு, அதிக தூரம் இடப்பெயர்ச்சி தேவைப்படுகிற விலங்குக்கு பெரிய வாழ்விடம் தேவைப்படுகிறது. அந்த வாழ்விடத்தை இணைக்கக்கூடிய பாதைகள் எக்காரணம் கொண்டும் தடுக்கப்படக்கூடாது. கோவையை பொறுத்தளவில் பல இடங்களில் அவை மறிக்கப்பட்டிருக்கின்றன, தடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை களைவதற்கான ஒரு திட்டத்தை விரைந்து அரசு எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம ஏஐ போன்ற தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்தி யானைகள் வனத்திலிருந்து ஊருக்குள் வருவதை கண்காணித்து அதை மனித விலங்கு மோதல் ஏற்படாமலும் பயிர் சேதம் ஏற்படாமலும் அந்த யானைகளை வனத்திற்குள் விரட்டுவதற்கான அந்த அறிவியல் சார்ந்த திட்டங்களையும் பயன்படுத்த வேண்டும். அதே போன்று மனித வளத்தையும், அதாவது வனத்துறை சார்ந்த அந்த முதன்மை பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படுத்தி அவர்களையும் நல்வழிப்படுத்தினால் மட்டுமே இந்த மனித விலங்கு மோதலை தடுக்க முடியும் என்ற காரணத்தை மேற்கொள்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். கோவையில அதிகரித்து வரும் மனித விலங்கு மோதலால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ள அதிர்ச்சி தரவுகள் குறித்து செய்தியாளர் கார்த்தி வழங்கிய தகவல்களை நாம் பார்த்தோம். ஒரு கோடியே 25 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.